அமைப்பை உருவாக்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம் இல்லை. அவருக்கு மக்கள் புரிஞ்சு இருக்கணும், விளங்கி இருக்கணுன்றது அவருடைய நோக்கம். அதை வச்சு தான் அதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்து இதுக்கு சன்மார்க்கம் ஒன்று தான் நல்ல வழி, அப்போ இதுக்கு தடையாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா அவர் தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்தார். அதனால தான் அவர் சொல்லும்போது கலக்கமற பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம், குழப்பமே இல்லை, நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சன்மார்க்கத்தினுடைய அமைப்புக்கு சிந்தனைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா மனிதன் பிறந்த பிறவியின் பயனை பெறுவதற்கு தயாராயிட்டான். அவங்ககிட்ட தவறான இது எதுவுமே வராது. அதனால சன்மார்க்கத்தை அவர் மக்கள் மத்தியில் அதில் உலகத்தையே அடக்கிட்டார். சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள உலகத்தையே அடக்கிட்டார்.